டாட்டா விஸ்டா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செக் இன்ஜின் லைட் வண்டி ஆஃப் ஆகிறது இல்லைங்க. செக் இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஒன்று. நம்ம ஸ்கேன் போட்டு செக் பண்ணதில் இஜிஆர் வால் கம்ப்ளைண்ட் காமிச்சிதுங்க. நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். எரேஸ் பண்ணிவிட்டு 5 கிலோமீட்டர் ட்ரெயில் வந்தோம். ட்ரெயில் வந்தோடனே மறுபடியும் கண்டினியூ ஏறியிருக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க என்ன பிரச்சனைன்னு. ஸ்கேன் போர்ட் செக் பண்ணதில் இஜிஆரும் ஏர்மாஸ் சென்சார் கம்ப்ளைண்ட் காமிக்குதுங்க. இஜிஆரில் ஒயரிங் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏர் ஃபில்டர் கழட்டினேன். அப்போ ஏர்மாஸ் சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டுனுங்க. அதனால் ஏர்மாஸ் சென்சார் லைட்டும் சேர்ந்து தெரியுது. ஷிஃப்ட்டு டிசைரு டெனியா எல்லாத்துக்கும் ஒரே இன்ஜின் தாங்க, கோட்டை இன்ஜின் தான் வரும். நம்ம இந்த வண்டியில் இஜிஆர் ரிமூவ் பண்ணிட்டோங்க. இஜிஆர் க்ளீன் பண்ணிட மாட்டேங்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இஜிஆர் ரிமூவ் பண்ணிட்டோம். பைப் ஃபுல்லாக ஆயில் பிளாக் ஆகி கிடக்குங்க. ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா பெட்ரோல் வாஷ் பண்ணணுங்க. இந்த இஜிஆர் ஃபுல்லாக பிரிச்சுட்டு பெட்ரோல் வாஷ் பண்ணணுங்க. இஜிஆர் பிரிக்கும் போதும் தெரியும், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்பன் ஏரிக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பன் ஏரி இருக்குது. கார்பன் ஏறிச்சு வால்வ் வருங்க. இந்த மாதிரி கார்பன் ஏர்னா வால்வ் ஓப்பன் ஆகாது. 12 வோல்ட்டு தான் போகும் சல்னட் சுவிட்ச் கரண்ட்டு. அப்போது வால்வ் ஓப்பன் ஆகாதுங்க. வால்வ் ஸ்டக் ஆகிருக்கு. அதனால ப்ராப்ளங்க. மால் ஃபங்க்ஷன் லைட் உள்ளே எரிஞ்சிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா பைப்பு எல்லாமே லாக் ஆகிடுச்சு. கார்பன் ஏரி இருக்குது. எல்லாமே நம்ம பெட்ரோல் வாஷ் தான் பண்ணணுங்க. பெட்ரோல் பாஸ் பண்ணி ஃபிட் பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சல்னட் சுவிட்செல்லாம் ஃபுல்லாக பிரித்து எல்லாம் பெட்ரோல் வாஷ் பண்ணியாச்சுங்க. உள்ளே இந்த கார்பன்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. பாருங்கள், பார்க்கும்போது பிளாக் கலர் தெரியும், ஆனால் கார்பன் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா வால்வு ஓகே, வால்வு இன்றைக்கி ஓப்பன் ஆகிக்கிங்க. அதே மாதிரி பைப்பு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இஜிஆர் ஃபிட் பண்ணிடுவோம். இஜிஆர் ஃபிட் பண்ணியாச்சுங்க. இஜிஆர் ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இஜிஆர் க்ளீன் பண்ணி போட்டுருக்குறோம். ஓகே, செக் இன்ஜின் லைட் எரியல. கிலோமீட்டர் ஓடி இருக்குது 2,17,177 ஓடி இருக்குங்க. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். செக் இன்ஜின் லைட் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. ரெண்டு 2,17,243 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம 60 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டோம். மால் ஃபங்க்ஷன் லைட் எரியலைங்க. ப்ராப்ளம் சால்வ்.